நமசிவாயம். ஜெய் வாராகி. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின், அன்பே சிவமாய் யாவருள்ளும் அமர்ந்திருப்பாரே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நிச்சம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி, உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, நாம் இப்போ காண இருக்கின்ற தலைப்பு புரட்டாசி மாத ராசி பலன்கள். இந்த புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மகர ராசியை பொறுத்தவரையில் இந்த புரட்டாசி மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். ஏன்னா அது எப்படி சாமி சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துருவோம். பிளானட்டுடைய பொசிஷனை பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுகிறது கிரக அமைப்புகளில். அப்போ மகர ராசி என்பவர்களே, இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் அதிச்சாரம் சென்ற அந்த குரு பகவான் மீண்டும் உங்கள் ராசிக்கு வந்து சேருகிறார். இது இந்த மாதம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கி வந்து சேர்ந்துடாருங்க. அப்போ குருவுடைய வரவு மகர ராசிக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து தனித்த சனியால் ஆட்சி அதிகாரம் பெற்று பலம் வாய்ந்த சனி பகவானால் அகப்பட்டு கொண்டிருக்கின்றக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குருவால் ஒரு நன்மை நடைபெறும். எப்படி இன்னும் விளக்கமாக கூட சொல்லணுன்னாக்கா, உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கீங்க, ஒரு கணவன் மனைவி ஒரு ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, அல்லது ஒரு குழந்தை அப்பா வந்து அந்த ஒரு குழந்தைய திட்டிக்கிட்டே இருக்கிற அந்த குழந்தைய திடீர்னு ஒரு கெஸ்ட்டு உள்ளே வந்துடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும். அவங்க போகிற வரலாம் அந்த குழந்தை தப்பிச்சு. அதை போல் பலவிதமான சிக்கல்களில் மாட்டின்னு இருக்கக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. குருவுடைய வரவு உங்களுக்கு நன்மை தருகிறது. அதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் திரிகோணஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்திருக்க வீடு வேண்டுமானால் கன்னியாக இருக்கலாம். கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பழமொழி. அது இருக்கட்டும், அது ஒரு வார்த்தை. ஆனாலுமே கூட உங்கள் ராசிக்கு அது திரிகோணத்தில் அமர்ந்து கொள்கிறார். யாருங்க? லாபஸ்தான அதிபதி. அதே போல் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், அவர் வந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்கிறார். 10க்குடையவன் 10லே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் 8க்குடையவனும் 9க்குடையவனும் சேர்ந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகள் இத்தனை மாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது மகர ராசி என்பவர்களை இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. நன்மை நடக்கும் நீங்களும் சொல்கிறீங்க சாமி, ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா, இப்போ மகர ராசி என்பர்கள் என்பது பொதுவான பலன். நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது ஒரு பொதுவான பலனாகும். இது தனிப்பட்ட ஒரு நபருக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு என்ன இப்போ தசாபுத்தி நடக்குது, அதில் என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அதெல்லாம் கால்குலேஷன் போடும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மகர ராசி அன்பர்களே. இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. வரவு செலவுகள் அதிகரிக்கும். பொதுவாக வருமானம் எப்படி இருக்கும் சாமி, அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மகர ராசி என்பவர்களே, இந்த மாதம் வரவு செலவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. வரவு செலவுகள் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் மகர ராசி அன்பர்களே.
நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களே, தொழிலில் இருந்து வரக்கூடிய தொடர்ந்து உங்கள் பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் தடைகள், அது என்ன தடைனே தெரியல சாமி, தொழில் அப்படியே முடக்கி வச்சுருக்கு, கட்டி போட்டு வச்சா மாதிரி இருக்குது, இப்படிலாம் டைலாக் சொல்லக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். அது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரிதான். அது உங்களுடைய பர்த் சார்ட் சப்போர்ட் பண்ணணும். எல்லாமே பிறப்பு ஜாதகமோ கோச்சாரமோ உங்கள் தசாபுத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா, குருவுடைய வரவு வர்றதுனால இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஃபண்டு டிமாண்ட், அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பேங்க் செக்டர்ஸு, லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பணம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் நல்ல முறையில் சுமூக தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்றது மகர ராசி என்பர்களே. மகரத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வட்டி கட்டுறது தான். வட்டி கட்ட முடியல சாமி என்னால், கடன் சுமை அதிகரித்து விட்டது, கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இது 2 தான் மகர ராசி என்பது. மற்ற எல்லாமே நான் சமாளிச்சிடுவேன், பட்னியாக கூட இருந்துருவேன் சாமி. ஆனால் போட்ட பணம் ரிப்பீட்டடாக வரமாட்டேங்குது, இதுக்கு என்ன பண்ணலாம்? அதுதான் மகர ராசி அன்பர்களுடைய கேள்வியாக உள்ளது. மகர ராசி அன்பர்களே, இதுக்கு ஒரு முறை நீங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான பரிகாரங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்து, அப்போ தான் நீங்கள் அந்த மாதிரி துன்பங்கள்லேருந்து வெளியே வர முடியும். அந்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஆனாலுமே கூட இந்த மாதம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்புகள். இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிச்சயமாக ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள், வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. ஏன்னா 10 கூடியவன் ஆட்சி பலம், 9 கூடியவன் ஆட்சி பலம், அதே போல் லாபஸ்தான அதிபதி 4க்கும் 11க்கும் உடையவன் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் வேலை வாய்ப்புகளை உருவாகும். உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போயிருக்குமே, ஆனால் மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஏற்கனவே வேலை செஞ்ச இந்த இடத்துல கூட உங்களை திரும்பவும் கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ரீகால் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு மகர ராசி அன்பர்கள். அப்போ எப்படி பார்த்தாலும் வேலையில் முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்புகள், அதாவது உங்களை மிஸ் பண்ண அந்த சான்சஸ் எல்லாம் மீண்டும் கேட்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ், அதே போல் வேலை செய்கிற இடத்துல, ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், ஒரு ஹையர் ஆஃபீஸருடைய ப்ரெஷர், இதெல்லாம் கூட இருக்குமே, ஆனால் இதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் மன நிறைவை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி நேயர்களே. அடுத்ததாக அரசியலை சார்ந்த அன்பர்கள், அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. செவ்வாய் சூரியன் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்போ இந்த செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை நிகழ்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே, அரசியலுக்கு இது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ் பெற்று தரக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கான ஆட்சி அதிகாரங்கள் மேலும் வளர்வடைவதற்கான வாய்ப்பை இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்படுத்துகிறது. அதுவும் திரிகோண தொடர்பு என்று சொல்கின்ற பொழுது அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சினிமா துறை தான். அதுவும் மகர ராசியை சார்ந்தவர்கள். பொதுவாக சினிமா துறை பாதிக்கப்பட்டிருப்பது உலகம் அறிந்த விஷயம். ஆனால் அதிலையும் மகர ராசி என்பவர்கள் சினிமா துறையில் பாதிக்கப்பட்டவங்க ஏராளம். எத்தனை பணத்தை அவங்க இழந்திருக்காங்க, எவ்வளோ பணத்தை போய் முதலீடு போட்டு உட்காந்துருக்காங்க, சொல்யூஷனே கிடைக்காம உட்காந்துருக்காங்க. ஸோ நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் இந்த மகர ராசி என்பவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள். ஆனால் உங்களுக்கான நல்ல நேரம் துவங்குகிறது சினிமா துறையை சார்ந்த மகர ராசி என்பவர்களே. இது ஒரு அற்புதமான மாதம்.
ஸோ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான உங்கள் ஜாப் அல்லது உங்களுடைய ப்ராஜெக்ட் இதெல்லாம் நீங்கள் திருப்பி உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. பண முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கொடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொண்டு இன்னும் கூட அடுத்தடுத்து கடகடன் வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்வதற்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள். அடுத்ததாக ஃபேமிலியை பொறுத்தவரையில் குடும்ப உறவுகள் சிறப்பானதாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உறவுகள் மேம்படும். குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். இப்படி எல்லாமே இந்த மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, ஆண் பெண் உறவு முறைகள் இது எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இந்த இரண்டும் கூட இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். மகர ராசி அன்பர்களே, அன்பு நேயர்களே, நாம் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாமல்ல அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஸோ நாம் ஆசிரமம் அமைக்கிறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கோம். நாம் தேடக்கூடிய இடம் மனசில் உங்களுக்கு தோன்றுமேயானால், நான் கொடுக்குற சாமி அப்படின்னு தோன்றுமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அதே போல் எந்த மங்கள விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும். ஆலய கும்பாபிஷேகங்களிலிருந்து திருமண வைபவங்களிலிருந்து கணபதி ஹோமம், கிரகப்பிரவேசம் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.